வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு சிக்கல் சிங்காரவேல திருக்கோயில், சிக்கல், நாகைப்பட்டினம். சிக்கலில் உள்ள பழமையான தொன்மையாக மிகவும் பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானின் 6 படை வீடுகளுடன் அறிவிக்கப்படாத 7வது படை வீடாக திகழ்வது சிக்கல் சிங்காரவேல திருக்கோயில். இத்திருத்தலத்தில் சிவபெருமான் நவநீதீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் வெண்ணைநாதராகவும், திருமால் கோல வாமன பெருமாள் எனவும், சிவன் மற்றும் விஷ்ணு ஒருங்கே முருகப்பெருமானுடன் அமைந்துள்ள திருத்தலம் என்பது மிகவும் சிறப்பு. தேவர்களுக்கு தீர்க்க முடியாத சூரபத்மனின் அசுரனின் கொடுமையிலிருந்து தீர்வு காண சிவபெருமானால் உருவான முருகப்பெருமான் தேவர்களின் சிக்கலை தீர்க்க சக்தி தேவியான உமா பார்வதி தன் மகனான சிங்காரவேலனுக்கு வேலு நெடுங்கண்ணி என்ற திருநாமத்துடன் சக்தி வாய்ந்த வேலினை முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டியின் முதல் நாளான சிக்கல் சிங்காரவேலனுக்கு வேல் வாங்கும் வைபவம் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு, சிக்கலில் பெறப்பட்ட வேலினை கொண்டு கந்த சஷ்டியின் 6வது நாளான சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சியை திருச்செந்தூரில் நடைபெறும் என்பது அற்புதமான நிகழ்வு. கந்தசஷ்டி திருவிழா வருடந்தோறும் சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்தில் நிறைவு பெறுகிறது என்பது சிறப்பு. அவ்வாறு வேல் வாங்கும் திருவிழாவில் சிக்கல் சிங்காரவேலன் முகமானது மனிதருக்கு வேர்ப்பதைப் போலவே முத்து முத்தாக வேர்வையுடன் தத்ரூபமாக காணப்படுவதுடன் வேல் வாங்கும் சிங்காரவேலனை காணும் பொழுது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது என்பது அற்புதம். இத்தரத்தலின் புராண கதைப்படி தேவலோகத்தில் கடும் பஞ்சத்தினால் அற்புத சக்தியினை கொண்ட காமதேனு மாமிசம் உண்ண ஈசன் காமதேனுவிற்கு சாபமிட்டு புலியாக மாற்றினார். பின்னை மல்லிகையை தலவிருட்சமாக கொண்ட இத்தலத்தில் தன்னை பூஜித்து சாபம் விலகும் என்று கூறினார். பூலகம் அந்த காமதேனு ஈசனை வழிபட்டு இங்குள்ள குளத்தில் காமதேனு தன் மடியில் இருந்து பால் சுரந்து திருக்குளமானது பார்க்குளம் என்னும் தீர்த்தமாக மாறியது. பால் தேங்கி வெண்ணையாக மாறியது. இதனை கண்டு அங்கு வந்த வசிஷ்டர் மகரிஷி வெண்ணையை கொண்டு சிவலிங்கத்தினை உருவாக்கி தினமும் பூஜை செய்து காமதேனுவின் சாபத்தினை நீக்கினார். பூஜை நிறைவு பெற்ற பின் சிவலிங்கத்தினை எடுக்க பெரும் சிக்கலானது. அதனால இத்தலமானது சிக்கல் எனவும், இங்குள்ள இறைவனார் வெண்ணைநாதர் எனவும், நவநீதீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். இத்திருத்தலத்திற்கு மற்றும் ஒரு சிறப்பு, திருமாலாகிய விஷ்ணு பெருமான் கோல வாமன பெருமாள் என்ற திருநாமத்துடன் ஹனுமனுடன் தனிச்சன்னிதழில் அருள்பாலிக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி என்னும் அசுர குலத்தை சார்ந்த மன்னனை அழிப்பதற்காக திருமாலின் 10 அவதாரங்களில் சாத்வீகமான வாமன அவதாரம் பெறுவதற்கான ஆற்றலை இங்குள்ள வெண்ணைநாதரை திருமால் வழிபட்டதனாலே இங்குள்ள சிவபெருமான் நவநீதீஸ்வரர் என்ற திருப்பெயரினை பெற்றார். சிக்கல் திருத்தலமானது சிங்காரவேலருக்கும் கோல வாமன பெருமாள் அசுரகுலத்தினால் தேவர்கள் மற்றும் முனிவர்களுக்கு ஏற்படும் சிக்கலை தீர்க்க தெய்வீக ஆற்றலை பெற்ற இத்தலமானது அதிக சக்தியினை பெற்று வளமான வாழ்வினை தனது பக்தர்களுக்கு தந்து அருள்புரிகிறார் என்பது நிதர்சனம்.